ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிபி விலாக்ஸ். ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கடா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கல்வராயன் ஹில்ஸ் போக போகிறோம். ஆமாம் கைஸ், கல்வராயன் ஹில்ஸ். ஸோ அந்த ஹில்ஸை பற்றி யாருமே பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நாங்களுமே வந்து பெருசாக கேள்விப்படலை. ஸோ அதனால் போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். இந்த டைம் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஜிபி விலாக்ஸோட ஃபுல் ஸ்குவாட் வருது. நிறைய ஃபன் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். ஆடிக்காரன் எப்படி விட்டு போனா பார்த்தீங்கன்னா நேரத்தை விட்டுருப்போம். அப்போ ஓரமாக ஒதுங்கி நிற்கணும். ரோடே வீடியோ மாதிரி நின்னா வீடியோ வந்து இப்போ எங்கே போயிடுறா டீ சாப்பிடலாம்னா இப்போதான் ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ள நான் டீ பசிதா காலைல நீ பாட்டு லேட்டாக வர 5:30 மணிக்கு சொன்னேன், நீ 7 மணிக்கு வந்த டைம் பாரு. நைட்டு 11 மணி நான் வீட்டுக்கு வந்தேன்டா. நானும் மனுஷன் தானடா. என்ன பண்ணு, நான் சொல்றேன் அந்த டைம் ஹாஃப் தள்ளி வச்சுக்கோ. நான் 6:30 சொல்றேன், 7 o'clock 7 o'clock சொல்றேன், 7:30 சொன்ன பிரவீன் சொல்லவே இல்லைப்பா. காலையில நான் சொல்றேன் பிரவீன். ஆமா பிரவீன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கேமரா பண்றது பிரவீன் தான். அவனுக்கு நான் கூப்பிடவே இல்லை, ஆனால் மதிச்சு வந்தான்றதுக்காக ஐ ரியலி தேங்க்யூ. ஆக்சுவலி பாலா வந்து என் மேலே செம்ம டென்ஷனில் இருக்கிறான். மார்னிங் நான் வந்து ஒரு 1/2 hour லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு தம்பி வந்து ரொம்ப பஞ்சுவலாக இருப்பார் போல. சாக்லேட் எடுத்துரு நம்ம கிட்ட அது இருக்காது கைஸ். ஆக்சுவலி வந்து நான் கிளம்பி வரதுக்கு ஒரு 1/2 hour லேட் ஆயிடுச்சு. எப்போ நடக்கிறதான். ஆனால் இந்த டைம் பாலா வந்து அப்படியே சரியான டென்ஷன் ஆகி அப்படியே திட்டினே இருக்கிறான். நான் வந்ததுலேருந்து ஏன்டா பாலா என்னடா கோவம் உனக்கு? எப்பவுமே டூருக்கு போகும்போது லேட்டாக வருது சரியான விஷயம் தான். ஆமாம் அதான் சொன்னீங்க, ஒரு தூரம் நான் சொல்லியிருந்தா லேட்டாக எழுந்திருப்பேன். அவனால நான் 5 மணிக்கு எழுந்து 5:30 மணிக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் பிரவீன் இன்ஃபார்ம் பண்ணால் பிரவீன் இன்ஃபார்ம் சொல்லி என் கம்பெனியில் பேக் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கம்பெனி பேக் எடுத்து நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ட்ரெஸ் எடுத்து வச்சு அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிக்கிறேன். நீங்கள் நல்லா லேட்டாக வந்துட்டு ஏன்னா கோமா 7 மணிக்கு வரீங்க ப்ராப்பராக சொல்ல போகிறேன். பாலா வந்து நிறைய டைம் அவனை பார்த்துக்கிறான். ஆனாலும் வந்து ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். புரிஞ்சிக்காம சீக்கிரம் எழுந்திரிடான்னு தெரியல எனக்கு சத்தியமா. வந்து பாலா 5 மணிக்கு அலாரம் வச்சு தெரியுமா உங்களுக்கு? 5 மணி ஏன்னா எழுந்து முடியல. 5 மணிக்கு பாட்டு நீ எழுந்து சீக்கிரம் ரெடி ஆகிட்டு என்ன திட்டு நிற்கிற? பிரவீன் கரெக்டா சொல்றான் பாரு. பிரவீன் வந்து கரெக்டா கூகுள்ல நான் சொன்ன மெசேஜ்ல நீங்க ஆர்கார்ல இருந்து அவ்வளவு மோசமானவன் கிடையாதுடா. நான் வீட்டுல 10 இருக்கும்போதே ஆர்மில இருக்கிறேன்னு சொல்லுவேன்டா. அதுக்கப்புறம் போன் பண்ணி தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? கார் எடுத்துட்டு கலெக்டர் இருந்தேன். அப்புறமா தான் காரே எடுக்கல. கார் எடுத்து வரதுக்கு ஒரு சின்ன ஒரு 1/2 hour லேட் ஆயிடுச்சுடா. சரி டீ சாப்பிடலாமா? நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். நீங்க வீட்டுல சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க. ஆமா ஆமா சாப்பிட்டேன். அதான் பொறுமையா டீ போட்டு குடிச்சிட்டு பிஸ்கெட் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு பொறுமையா வரீங்க. டென்ஷன் ஆகுது பாலா. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து வந்து பாலா நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் பாலா. சாப்பிட நீங்க வர மாட்டீங்க, நான் எங்களை தான் மாத்திக்கணும். ஒரு மணி நேரம் நின்று வீட்டுக்கு வெளியே கேட்டு தம்பி வந்து வீட்டுக்கு வெளியே வந்து நல்லா ஃபார்மல்ஸா ட்ரெஸ் போட்டு நல்லா பேக் மாட்டிக்கிட்டு 1 மணி நேரம் நின்று இருந்துக்கிறேன். வரவங்க போலாம் என்ன பார்த்தா இன்டர்வியூன்னு கேட்டுக்கிறாங்க போகுது. அதனால வேலைக்கு போல தெரியும். பாதி பேர் நான் வீட்டுல என்ன போயிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிப் அப்பதான் தெரியுமா? உங்க அண்ணன் கிட்ட கேட்டு பாரு. அவன் அதிகமான வருஷம் பிரவீன் அப்பா சும்மா நவீன் நல்லா திட்டான்டா. நவீன் நல்லா திட்டான். அவனுக்கு அவன் மேல ஒன்மான சத்தியமா தெரியும். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? நவீனை பத்தி தெரியாது பேசுறீங்க. இப்போ போன ஊருக்கு வந்துருவாங்க. வீட்டுல உட்காந்து நவீனாலே ஒரு ஸ்டோரி எடுத்துறான்டா. எப்படின்னா அது எப்படின்னு தெரியல. இது வந்து ரீசென்ட்லி வந்தது. ஆனா மனசு கடை விட்டு வெளியே வந்தா நவீன் வாங்க. நவீன் எப்போ ஊருக்கு போறேன் அப்படின்னா அந்த மாதிரி இல்லடா போறாங்க வேலைக்கு போறோம் அதெல்லாம் பத்தி பேசியிருந்தான். திடீர்னு எங்க அப்பா வந்தாங்க. என்ன பண்ணா அப்பா அதை இங்கமா நின்று கடையை விட்டு வந்து சும்மா கடை உட்காந்து உடம்புலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நந்து போயிருக்கிறாப்பா. அவன் ஏன்னா நல்ல சேர் வாங்கி கொடுப்பா உட்கார மாதிரின்றா அப்பா இதை. திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு போலாமா? ஏற்கனவே நீ என்ன திட்டி நிக்கிற லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் எல்லாரையும் எனக்கு காரியத்து போறதுக்குள்ள வந்து நான் போனாதான் கரெக்டா இருக்கும். வந்து சாப்பிடலாமா? டேய் இவன் கோகுல் கூப்பிட்டு சாப்பிட்டுக்கலாமாடா? கொஞ்சம் திருவண்ணாமலை வரைக்கும் போயிடலாமா? தெரியுமா? அப்படியே சாப்பிட்டு வந்தாலும் போனா கோகுல் கிட்ட வரவே இல்லை. வண்டி பஞ்சர் உனக்கு எப்ப தெரியும் நான் ஜூஸ் சாப்பிட்டோன்னு? அவன் வீடியோல போட்டு ஐயோ எப்பவுமே ஜாலியா இருக்கிறாங்க. ஏதோ யோசனையா மண்டியில என்னன்னு தெரியல. பாலாவுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வந்து அவன் சின்சியரா லவ் பண்ணான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு என்ன விட்டு ஓடிச்சு.
யாரு ஒரு பொண்ணு விட்டு ஓடிச்சுன்ற இவ்வளவு சிரிச்சு சொல்றாடி பாலா. பாலா அப்படிதான் அவ சீட்ல எந்த பொண்ணு பழக மாட்டேன் பேச மாட்டேன். எந்த பொண்ணுங்கிட்டயும் சரி எந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசாது பழகாது அதானே. அந்த பாதி பேரா சரி பாலா இருக்கப்பட்டவங்க தான் பழகும் அப்படின்னு ஒரு இருக்கப்பட்டவங்க பழகாங்களா? ஆமா எங்க அம்மா சொல்லுவாங்க பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுப்பா எல்லாரும் இருக்கப்பட்டவங்க தான் பேச இருக்கு. ஆமா ஆமா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா கருத்து வந்து இதுல வாழ்க்கையில வந்து நல்ல மனிதர்களை சேர்த்துக்கோங்க. குருனா மாதிரி தேங்க்ஸ்டா. மனசார சொன்னியா இல்ல கலாகிறேன்னு தெரியல. மனசார சொன்னேன். மனசார சொன்னியா? அன்னைக்கு கூட சாப்பாடு காசு வாங்க சொன்னீங்க. அதெல்லாம் சொன்னேன். அது ஒரு மனவே பாலா எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பாலா, நம்ம கூட இருக்கவங்க நம்ம பார்த்துனா நம்மள மேல இருக்கவங்க பார்த்துப்போம். அதான் உண்மையான யாரு நவீன் குரு நவீன் என்ன பார்த்துப்பான்டா. உண்மையா நவீன் வந்து நீங்க ஒரு திட்டுறீங்களா நவீன அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட கிடையாது அவன். அப்படி நினைக்கிறீங்க? நாங்க லைட்டா கொஞ்சம் சோறுக்கு சத்த பசங்க. ஸோ அதனால வந்து நாங்க ஒரு 50 கிலோமீட்டர் போறோம்னா அது ஒரு 5 வாட்டி நிறுத்துவோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பொய் மொத்தம் பொய். கேப்பா வண்டி நிறுத்த மாட்டாரு குருனா. ஏன்னா இதுக்கு திருச்செந்தூருக்கு போயிட்டு இவங்க பண்ண அமௌண்ட்ல சாப்பிடாத பாடி வீக் ஆகி 650 ரூபா கொடுத்து குளுக்கோஸ் சேர்த்து அன்னைக்கு 2000 செலவு மறுநாள் வந்து எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நான் வந்து நிறுத்த கூடாதுன்ற எல்லாம் ஒண்ணு இல்ல. கடை இல்ல, நான் என்ன பண்றது? நல்ல கடை இல்ல, ஒரு நல்ல கடையில தான் சாப்பாடு வாங்கி தரணும். ஒரு நல்ல Welcome to my party, we're just getting started, a life is a dream. எல்லைக்குள்ள வந்துட்டோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட வரப்போறாரு. கோகுல வராரு. சமோசா வேற பத்தி சொல்லிக்கிறோம். ஏய் அவன் தண்ணி பாட்டில் கூட வாங்க மாட்டான்டா. நான் இனி நேரத்தெல்லாம் பாக்குறேன். அவன் 5 வருஷமா பாக்குறேன். என்ன பேச மாட்டாட்டி போடுவாரு. குட்டி பாலா குட்டி சொல்லுப்பா அப்படின்னு. இப்போ பாலா குட்டின்றத நீ இப்ப வீங்கிட்ட. இப்போ உங்க அண்ணன் உனக்கு வாங்கினதா பாக்கலாமா? பண்ணி பாரு. என்ன வாங்கினாரு? வெங்காய சமோசா கேக்குறல. தண்ணி பாட்டில் கூட தர மாட்டான். அவன் பேக் எல்லாம் தெரியுமா இருக்கும்? ட்ரெஸ் அவனோட ஆயுதம் ஒண்ணு இருக்கும். அவன் ஆயுதம் ஒண்ணு அதை வெளியே சொல்ல விரும்பல. அவன் ஆயுதம் ஒண்ணு இருக்குது. அவன் 2 டிஷர்ட் 2 பேண்ட் மட்டும் தான் வச்சு நிற்பான். இப்ப அது கூட வந்து எப்படின்னா எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டோம்ல, அதனால வந்து அவன் வீட்டுல எடுத்துன்னு வரான். இல்லைன்னா அது கூட தர மாட்டான். இங்க மாத்தி போட்டுருவான். இங்க மாத்தி போட்டுப்பான். அவன் கிட்ட போயிட்டு நீ வந்து ஷர்ட் மாத்தி போற சாரா ஃப்ரெண்ட் இல்ல ஜெட்டி மாத்தி போற ட்ரெஸ். அதேதான். இப்போ வந்து என் ட்ரெஸ்ல அவனோட சைஸ் பத்தாது. அவன் ஒல்லியா அதனால இந்த எடுக்க மாட்டான். அவன் இன்னொரு கோகுல் ஆட்டம் கோகுல. ஆமா அவன்தெல்லாம் வச்சு அவன் 2 பேரும் மாத்தி போட்டு போனுவா. நான் எப்பவுமே ஜாலியா இருப்பாரு அரியனா. எக்ஸ்ட்ரா அரியன் நல்ல ஜாலி தான். அரியன் யாரு தெரியுமாடா? அது மாதிரிதான் அரியன். எனக்கு சதுரடி போகும்போது அரியன் நீங்க அரிய பத்தி சொல்லப்போ அரியன் நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதே நான் கேட்கிறேன் காய் வைக்கிற இடத்துல போய் அரிய வந்து டிப்புடா. டிப்புனா நீ நான் இப்போ மட்டும் சொல்லி வைக்கிறேன் பாரு. காலேஜுக்கு வந்து நான் காலேஜ்ல அந்த எந்த விஷயத்தை கேட்டாலும் சரி டேட் டைமோட சொல்லுவான். அந்த டைம்ல அந்த டேட்ல நாங்க எங்க இருந்தோம்னு சொல்லுவோம். டிப்பு எல்லாமே இங்கேயே வச்சுன்னு இருப்பான். மெமரி பவர் அதான் டிப்பு. ஆமா மெமரி பவர். இன்சிடென்ட்லாம் பாத்துறீங்களா கைஸ்? இதெல்லாம் வந்து ரொம்ப அன்சேஃப். முடிஞ்ச அளவு வந்து எல்லாருமே எப்படி போறாங்க பாருங்க. ஒரு அப்படி போய் நம்ம ஒன்னும் கலெக்டர் இல்ல நம்ம போய் ஒன்னும் சமாளி போய் எந்த ஃபிளைட்டை பிடிக்க போறீங்கன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து அது பேர் எல்லாம் எப்படி வராங்க பாரு. பாவீங்களா ஒருத்தவனும் சரியில்லை. ஐயோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நின்று போறதுனால எதுவும் ஆயிட போறது இல்ல. நான் பெட்ரோல் பங்க்ல போயிட்டு வண்டி இதுவும் கூட மூடாது தேங்க் அவரு சும்மாவே இருக்க மாட்டேன். நீ இதெல்லாம் பாத்துனுற எவனா வராரு கோகுலனா? கோகுலனா வந்துட்டாரு. நம்ம போனாதான் வருவாரு. இப்போ உனக்கு ஒண்ணு சொன்னல காலையில. ஓ அப்படி நம்ம லேட்டா போறோம் அப்படி அந்த மாதிரி அவர் சொல்லுறேன். கோகுலன் லேஸ் படம் இல்லப்பா. நான் பார்த்தேன் நினைக்க. நானும் அவர்லாம் வந்து பயங்கரமான பார்ட்னர்ஸ் லேட்டா போறதுல. சிவனடியார்களுக்கான ஒரு முக்கியமான தளம்னு சொல்லலாம் இது. போலீஸ்காரு அவரு என்னடா கொலையடா போட்டு நான் செயின் இருக்கீங்க அப்படின்னு அவன் இங்கதான் இருக்கிறான். ஆகாஷ் ஹோட்டல் கிட்ட ஸ்பெஷல் கெஸ்ட் உள்ள வந்துட்டாரு. நாங்க தானா? யாரு நீங்க? லாஸ்ட் டைம் வந்து உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சமோசா நான் சொல்லல எனக்கு தெரியாத போல அவனை பத்தி. நான் இனித பாக்குறேன். நாங்க என் மச்சான் தண்ணி கூட நட மாட்டான். வெறுங்க எதுவும் ஆட்டின்னு வருவான். ஆனா கடைக்கு கூட்டும் போய் வாங்கி கொடுன்னு சொன்னா வாங்கி கொடுத்துருவான்.
ஆனா நீ வாங்கி பாக்கல சத்யா 20 ரூபா சொல்லிட்டு சொன்னா எந்த சத்யான்னு கேக்குறீங்க? பொண்ணு நாங்க ஷோரூம் பத்தி சொல்லுறோம், ஏதோ பொண்ணு பத்தி பேசுற மாதிரி. எந்த சத்யான்னு கேக்குற? பொண்ணு போன மாதிரி பேதமா சொல்லி இதே மாதிரி சொல்லி எத்துமே எங்க ஏமாத்தல்ட்டான் பாங்களா? பிரவீன் சப்போர்ட் இவனுக்கு. சரி மாஸ்டர் ஒரு டைம் எது கிரிவலம் சுத்துவாருன்னு எனக்கு தெரியும். கிரிவலம் கிளாக் வைஸ் சுத்தமா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தமா கேட்டா அவனுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் என்னன்னு கேள. அப்படியாண்ணா? டெக்னிக்கல் டேர்ம்னா புரியல. எப்படி சொல்லுங்க புரியல. ரொம்ப சாமி நீ கேள்வி கேட்டதெல்லாம் கரெக்ட், கேட்ட ஆள் தான் தப்பு. அண்ணன் சொல்ற கரெக்டா ஒரு என்ன கிராஜுவேட் நானே? என்ன கிராஜுவேட் சொல்லு? என்ன கிராஜுவேட் நானே? ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் பாரு. ஹான்ஸா ஹானர்ஸ் போனாங்க. ஹானர் எங்க ஹானர் பண்றோம் நாங்க ஹார்டிகல்ச்சர் படிச்சதுக்கு. உங்க குருவனா கூட அதிகமா ஓஜிப்பாங்க முஸ்டம்பா. அப்பா ஒரே ஒரு 2 பாயிண்ட் 0.2 பாயிண்ட் அதிகமா எடுத்து பேசிக்கிறான்பா. அப்போ ஒரு கிராஜுவேட் என்னன்னா நாங்களும் கிராஜுவேட் தான்பா. நான் எங்கடா வெளிய போறீங்க? எங்க இல்லப்பா. சாப்பிடுறது தூங்குறது. அப்படியே அண்ணன் தம்பி தான் அண்ணன் சொல்லலாம். என்னன்னா சாப்பாடு எல்லாருக்கும் 12 மணி கவர்மெண்ட் கடை ஒன்னே இருக்கு. தம்பி நீ சாப்பிடுற சாப்பாடு நாங்க சாப்பிட மாட்டோம்பா. தம்பி நான் சொன்ன கேட்கல. இங்க பாருங்க, அது பாருங்க கேமரா காமிச்சு பாருங்க. கட்டிட்டங்க கயிறு கட்டாருப்பா தம்பி. கயிறு கட்டா நீ திந்திருவேடா நீ. இத பாக்குற ஆடியன்ஸ் கூட நம்ப மாட்டாங்கடா. இது யார் செருப்புன்னு சொல்ற மச்சான். இது யார் செருப்புன்னு பார்த்தா தெரியும். இங்க வர்றது 2 காலம் போகண்ட உள்ள. டேய் உந்துனா சைஸ் எந்த 8 மச்சான். 10 யார் 2 காலம் ஒரே கால்ல போவோம். பார்க்கும்போது தெரியல அது பண்ணிதுன்னு. இது யாருக்கு மச்சான் பார்த்தது? இது இந்த மீட்டிங் போனா மிச்சர் கவர்ல போட்டு ஆக்சுவலா மச்சான் பெங்களூர் காய் நிரூபிக்கிறான். காலேஜ் வந்து ஒன்னே தர மாட்டான். ஏய் இது நான் நேத்து பெங்களூர் பஸ் டிராவல் பண்ணல, நான் சாப்பிட்டத வாங்கி வச்சேன் மச்சான். ஏய் உங்களுக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று எடுத்துருந்தா பேக் பிடிக்கல மச்சான். டான் 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 டான். இதெல்லாம் தெரியுமா? இதை வச்சு நான் என்ன பண்றது இப்ப நீ சொல்லு மச்சி. எவ்வளவு கச்சப்பட்டு வந்துடும் உனக்கு? சரி இதை வச்சு இப்ப என்ன அப்படியே நக்கறதா? சீப்ஸ் என்னைக்கு வாங்கணும் உண்மையா சொல்லுங்க. நேத்து தானே வாங்கினா? அங்க பாருங்க இவ்வளவு இருந்துச்சுங்க. ஒரு ஆள் இவ்வளவு சாப்பிட இன்னும் இவ்வளவுதான் வச்சுக்கலாம். 2 பேரும் வர வழியில சாப்பிடணும். இது என்ன வயிறா இல்ல வேற என்ன மச்சான்? ஏய் நேத்து சாப்பிடுறாரு. அதான் ஒரே ஆள் இம்மா நாளி கரஞ்சா பண்ணிக்கிறார் அண்ணா. கரஞ்சிட்டு இருந்தான்டா. சரி ரெடி போலாம். இந்த மாதிரி பின்னாடி வரக்க போறேன். அவருக்கு ஐடியா நீ தான் கொடுத்து சொல்லலாம். எங்க அப்பா அசிங்கமா திட்டு வந்தாலும் முடி ஏதோ வளர்க்க எங்க ரிட்டையர்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு உங்க காட்டுல மழை இல்லைன்னா உங்க எல்லாம் பேசவே விட மாட்டாங்க. 1 மேன் ஷோ. RCB 1 மேன் ஷோ போட்டல அதான் நாங்க. டேய் கப்பே நாங்க தான்டா. பிளான் பண்ணிட்டாங்களே என்ன? ஐயோ நான் பண்ணலடா. சும்மாடே பேசினிப்பீங்க. அனுஷ்கா சார் வந்து கட்டி பிடிச்சாங்க வேற லெவல். யாரா? கோழி அவன். அண்ணா அவ்வளோ நடந்ததுல அவன் கட்டி பிடிச்சதான் இல்லை உன் கண்ணுக்கு. கேமரா பண்ணி எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தார் பாத்தீங்களா இல்லையா? டேய் she is the one and only loyal girl டா. பஞ்சாப் ஃபுட் உங்க பேர் என்னது? சீரியஸ்டா. அவன் ஒழுங்கா பண்ணா மனசே கேட்கல. மச்சி வேற என்ன? சேட்டு பொண்டாட்டி அழுகுதுப்பா. நீ நம்ப மாட்டே. ஃபர்ஸ்ட் பொண்ணுல 11 பிளேஸ் ஆக ஜெயிக்க வேணாமா? பிரீத்திஸ்டா ஜெயிச்சிரணுமா? ஆனா எது தாண்டது யாரு? ஜெயிக்க முடியுமா? அனுஷ்கா சர்மா பிடிச்சனும் 2 பேரும் ஒரே 2 கண்ணு தான். நாங்க தான் முடி வளர்த்து காமிக்கிறேன். நாங்க தான். உங்களால அதை கூட முடியாது. நோ பசி நான் சீக்கிரம் போகணும். முடிச்சிருக்க சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டீங்க. லஞ்சுடா ஸ்ட்ரைட்டா.